இப்போ நம்ம பார்க்க போகிற டிவி வந்து பிபிஎல் வந்து வெப்ஓஎஸ். இது வந்து இடியில் போயிடுச்சு. நாங்கள் அதுக்கு இண்டெக்ஸு வெப்ஓஎஸ் போர்டு போட்டோம். பாருங்கள் இப்போ நல்லாயிருக்கா? இது வந்து 4K மதர் போர்டு. வெப்ஓஎஸ் ஒரிஜினல் எல்ஜியோட இது வெப்ஓஎஸ். அதில் போடும்போது எங்களுக்கு வந்து பிக்சர் வந்து பாதி தெரிஞ்சது, 2L டிஸ்பிளே தெரிஞ்சுது. பாதிக்கு மேலே இந்த ப்ரோக்ராம் இங்கூடியும் இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் சர்வீஸ் மூலம் எப்பலாமோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம், முடியலை. கடைசியில் இந்த போர்டு போட்ட பிறகு தான் ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்த போர்டில் டிவிஷன் சுவிட்ச் இருக்கா? இந்த சுவிட்சை மேலே அமுக்கணும்னா இந்த மாதிரி வரும்பாங்க. கொஞ்சம் லைனில் இருங்க. இப்போ சுவிட்சை மாற்றிட்டு பாருங்கள். இப்போ டிவி வர இந்த மாதிரி இருக்காங்க. சுவிட்சை நம்ம கீழே இருக்கனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்துடும் சுவிட்சில். இப்போ நாங்கள் போடும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது இண்டெக்ஸ் வந்து நாங்கள் எடுத்து கழட்டியில் போட்டோம். பிபிஎல் செட்டில் வெப்ஓஎஸ் இந்த மாதிரி இது வந்துடும். லைன்ஸு இது மாதிரி நீங்கள் டிஸ்பிளே கம்மி தேவையில்ல. இந்த மாதிரி டிவிஷன் ஒரு போர்டு உண்டு. இந்த போர்டு எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி இருக்கும். அதெல்லாம் டூயல் டிஸ்பிளேம்பாங்க. டபுள் இமேஜ் கிடையாது, டூயல் டிஸ்பிளே. 2 பக்கம் தெரியுற மாதிரி இருக்கும். இப்போ மாதிரி நாங்கள் அதை மாதிரி கீழே நீங்கள் எடுத்துக்கிட்டு சொல்லாத போங்க. இப்போ நானே இங்கே நல்லா ஒரு வீடியோ எடுக்கலாம், உங்களுக்கு காட்ட முடியல. இப்போ பாருங்கள் வாங்கிட்டு தான் இப்போ பாருங்கள் டிவி கரெக்டாக வந்துடுச்சா? இது இப்போ வெப்ஓஎஸ் இந்த மாதிரி இருக்குது. வெப்ஓஎஸ் வந்து போர்டு மாற்றும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. 12 டிஸ்பிளே வரும்போது நம்ம வெப்ஓஎஸில் ஆப்ஷனே கிடையாது. இந்த மாதிரி டிவிஷன் போர்டு தான் உங்களுக்கு வரணும். நம்ம டிவிஷன் போர்டு வாங்கி மாற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும். யாருக்கும் அந்த டிவிஷன் போர்டு வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்புக்கு. இதுதான் டிவிஷன் போர்டு பார்த்துக்கோங்க.